ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நிறைய சமயம் நிறைய விஷயங்களை இழந்ததினால் எந்த ஒரு புதிதான ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு உன்னுடைய மனமோ விடுவது இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். காலம் நிச்சயமாக உன்னுடைய பயங்கள் அனைத்திற்கும் மருந்துகளை போடும். எல்லா நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் பயம் பயம் என்று இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் இறங்கி நின்று ஒரு தனியாக ஒரு ஆளாக நின்று எதையும் செய்யக்கூட முடியாது. நீ தைரியமாக இருக்க வேண்டிய நேரம். உன் குடும்பத்திற்கு நீதான் ஆணிவேர். இந்த ஆணிவேரை பயந்து நடுங்கினால் குடும்பம் நிச்சயமாக ஆடிவிடும் அல்லவா? நீ தைரியமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு எதுவும் உன்னை விட்டும் போகாது. நீ நினைப்பது எல்லாமே தவறு. சில விஷயத்தை இழந்ததினால் இனிமேலும் வரும் விஷயங்கள் அனைத்தையும் இழந்து விடுவோமோ என்று நினைத்து கவலைப்படுகிறாய். ஆனால் நீ எடுக்கப் போகும் முடிவில்தான் உன்னுடைய வாழ்க்கையோ அடங்கியிருக்கிறது. நீ நிறைய விஷயங்கள் தேடினாய். நீ தேடியது அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுத்ததினால் இனிமேல் எதுவும் நல்லது நடக்காது. எல்லாமே கொஞ்சம் வருஷத்தோடே முடிந்து விட்டது. இதற்கு மேல் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் விஷயங்கள் ஏமாற்றங்கள், கண்ணீர் என்பது மட்டுமே நீ முடிவெடுத்து விட்டாய். ஆனால் அப்படியல்ல. வாழ்க்கையில் எதுவுமே எந்த ஒரு நிமிஷமுமே உன்னை ஏமாற்றுவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அனைத்துமே சில கண்டங்கள் மட்டுமே. அது உன்னை பாதிக்காமல் நீ செய்த சில விஷயங்களை பாதித்தது என்று மட்டுமே நினைத்து சந்தோஷப்படும். அளவுக்கு மீறிய சோதனைகள், அளவுக்கு மீறிய கஷ்டங்கள் இதுதானே நீ அனுபவித்தாய். இதற்கு மேல் அளவுக்கு மீறிய கஷ்டங்களோ அளவுக்கு மீறிய உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டங்களையோ இனிமேல் நீ அனுபவிக்கவும் மாட்டாய். நானும் அனுமதிக்கவும் மாட்டேன். புரிகிறதா என் தங்கமே? நீ எந்தெந்த விஷயங்களை தேடுகிறாயோ அந்தந்த விஷயங்கள் கட்டாயமாக உனக்கு காலப்போக்கில் கிடைக்கும். நீ இப்பொழுது நடக்கும் சில விஷயங்களை நினைத்து பயப்படாது. இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது மாதிரியே பல மாற்றங்களும் பல நிறைய சந்தோஷங்களும் வர ஆரம்பிக்கும். யார்தான் முதலில் சந்தோஷம் வந்தால் வேண்டாம் என்று சொல்வார்கள். நீயும் அப்படியா வேண்டாம் என்று சொல்வாயா? தங்கமான பிள்ளையே, கவலைகள் எல்லோருக்கும் இருக்கும். எந்த ரூபத்தில் சமாளிக்கிறார்கள் என்பதுதான் பேச்சு. நீ தெளிவான பிள்ளை. எல்லா விதத்திலும் நீ அற்புதமான பிள்ளை. யாரும் உன்னை எப்பொழுதும் குழப்ப முடியாது. நீ இப்பொழுது உன்னுடைய மனதளவில் குழம்பி நிற்பது நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே, மற்றவரை நம்பி இழந்து விட்டோமே என்றுதான். அதுவும் யாரையெல்லாம் நீ உண்மையாக நம்பினாயோ அவர்களே உன்னை மோசம் செய்ய வைத்து விட்டார்களே, மோசடியாக நடந்து விட்டதே என்றுதான் நீ நினைத்து கவலைப்படுகிறாய். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை ஏமாற்றலாம், மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை கவலைப்பட வைக்கலாம். ஆனால் இது அனைத்திற்கும் மருந்தாக தெய்வம் உனக்கு இருக்கும். தெய்வம் நிச்சயமாகவே நீ எதிலெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கண்ணீரை சிந்திக்கொண்டு வாழ்க்கையோ முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த அனைத்து விஷயத்திலேயும் தெய்வம் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மருந்துகளை அள்ளித்தான் போடப் போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் படும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் படும் ஒவ்வொரு பாட்டுக்கும் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு மருந்துகளை அள்ளி அள்ளி போடுவேன். துன்பத்திற்கோ இனி துயரத்திற்கோ இனி எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலை இல்லை, எல்லாம் சந்தோஷம்தான் என்று நினைத்து சந்தோஷப்படு. நான் உன்னை ஏமாற்றுவேனா? பொய்யான வாக்கை கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்துவேனா? உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற ஒன்று ஒரு பொழுதும் இனி வரும் நாட்களில் இருக்காது என்று நான் சந்தோஷமாக சொல்வேன். பல பேருக்கு நீ உதாரணமாக இருப்பாய். பல பேருக்கு நீ இப்படியா, இவள் இவ்வளவு ரொம்ப கம்மியாக பணத்தோடு வசதி இல்லாமல் இருந்தாலே இவள் எப்படி முன்னேறினாள் என்று மற்றவர்களை வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய வியந்து பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நம்பிக்கை மட்டும்தான்
ஒருவனுக்கு தேவையை தவிர ஒருவனுடைய வாழ்க்கையில் மற்றபடி எதுவும் தேவையல்ல. நம்பிக்கை இருந்தது, தைரியம் இருந்தது என்றால் எவ்வளவுதான் அவன் வாழ்க்கையில் துளைத்தானோ அதைவிட அதிகமாகவே அவனால் பெற்றுவிட முடியும். நீ ஏற்கனவே நிறைய விஷயங்களை துளைத்துதான் நீ இந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்கிறாய். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பெறுவாய் என்பது எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் ஒன்று, தைரியமாக இருக்க வேண்டும். முன்னாடி இருந்த தைரியம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. முன்னாடி நீ தைரியமாக இருந்தாய், ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் கவலையோடும் கண்ணீரோடும் எல்லா நிமிஷத்திலேயும் பயத்தோடும், ஐயோ வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, வெளியில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றே கவலையோடே இருக்கிறாய். கவலைகளானது ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் என்ன, நான் உனக்கு இப்பொழுது கொடுத்த அனைத்து வாக்கும் நிச்சயமாக நீ வேண்டுமானால் பார்த்து கொண்டே இரு. கூடிய விரைவாக நடக்கும், உன்னையே பிரமிக்க வைக்கும். நீ நிறைய விஷயங்களை யோசிக்கிறாய், அளவுக்கு மீறி யோசிக்கிறாய். அளவுக்கு மீறி யோசித்தால் ஆபத்து தான் அதிகமாக வரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மீறி யோசிக்காது. நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய், அதன் மீது நம்பிக்கை இருக்கா? செய் தாராளமாக. அதற்காக வேறு யாராவது நம்ம வாழ்க்கையில வந்துருவாங்களோ, வேறு யாராவது நமக்கு துரோகம் செஞ்சிருவாங்களோ நினைக்காது. கவலை வேண்டாம். நிறைய நாள் வாழ்க்கையில் இழந்து விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நல்ல விஷயத்தை பார்க்க போகிறாய். நிதானமாக யோசித்து முடிவெடு. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 சிறந்த விஷயமாக இருக்கும். நிறைய நாள் உன் வாழ்க்கையில் பாடுபட்டு கலக்கங்களோடு எல்லா விஷயத்திலேயும் நீ பயந்து புரண்டு இப்படியே இருந்து விட்டாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், பயப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ கண்ணீரை சிந்துவதற்கோ ஒரு வேளையில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. கண்ணீரும் உன் வாழ்க்கையில் இல்லை, கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இல்லை. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் வெற்றி, நீ செய்வதற்கான மகுடங்கள், நீ என்னென்ன விஷயத்தை செய்கிறாயோ அதற்கான நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நீ பார்க்க போகிறாயே தவிர மற்றபடி கெட்ட விஷயங்கள் என்பது கிடையாது. ஏனென்றால் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கெட்ட விஷயம் என்ற ஒன்றை உள்ளுக்குள் நுழைய விடுவேனா? நீ முதலில் அதை சொல் பார்க்கலாம். எல்லா நிமிஷத்திலேயும் சரிதான். உன்னுடைய வாழ்க்கையில் நான் கெட்ட விஷயத்தை நான் நெருங்க விடுவேனா? காலம் முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக 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 நன்மைகளையே செய்வேன். நீ எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் தவறாக நடக்குமோ என்று நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம்.